ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். பலாக்காய் பிரியாணி ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். நான்வெஜ் மிஸ் பண்ணாத அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணினா அது பலாக்காய் பிரியாணி தான். நம்ம நறுக்கும்போது அந்த கத்தியில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அவுட்டர் ஸ்கின்னை வந்து நல்லா சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே துண்டு துண்டாக போட்டு எடுத்துட வேண்டியதான். இதை நீங்கள் அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணிக்கலாம். தயிர், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம ரெகுலராக சிக்கன் மட்டனுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே ப்ராசஸை நம்ம செஞ்சு மேரினேஷன் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இந்த தடவை மேரினேட் பண்ணலை. குக்கரில் எண்ணெய், நெய் தாராளமாக ஊற்றி அதில் சோம்பு, சீரகம், நம்ம பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா இலை, தயிர் எல்லாம் நல்லா வதக்கி அதில் உப்பு சேர்த்துக்கிட்டு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க பலாக்காய் இல்லைன்னா மேரினேட் பண்ணியிருக்கிற பலாக்காயை நல்லா ஒரு வதக்கினோன்னா அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். நம்ம தேவையான மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு 2 மடங்கு, அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தோன்னா 1 ஸ்பூன், 2 டம்ளர்னால் 2 ஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா பரட்டி எடுத்தோன்னா சூப்பராக நல்லா வதங்கி அந்த கலரே நல்லா மாறிடும். கொஞ்சம் கலருக்கு வேணும்னா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி வந்து போட்டுக்கலாம், சில்லி பவுடர். அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு 2 பங்கு தண்ணி வச்சு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை அதில் போட்டு நல்லா உப்பெல்லாம் திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு விசில் இல்லாமல் மூடி போட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். சிம்மில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். அது கூட லேசாக வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.